அன்பார்ந்தவர்களே வணக்கம். இன்று நாங்கள் புனித ஜோசப் பாஸ், இலங்கையின் நற்செய்தி அறிவிப்பாளர் அல்லது இலங்கையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான புனிதரை பற்றி நாங்கள் அறிய இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். இந்த உண்மையான விசுவாச நாயகன் புனித ஜோசப் பாஸ், அவரை பற்றி அறிந்து கொள்ள அவருடைய வாழ்வின் பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அவர் ஒரு மிகவும் துணிச்சலான ஒரு குருவானவர். கஷ்டத்தில், வேதனையில் கைவிடப்பட்டிருந்த மக்களுக்கு உதவுவதற்காக வெகு தூரம் பயணம் செய்தவர். அவர் இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய அற்புதமான கதையை கேட்க நீங்கள் தயாரா? ஆரம்பிக்கலாமா? அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையும் அழைப்பையும் பார்ப்போம். ஜோசப் பாஸ் 1651 இந்தியாவின் கோவா என்கின்ற இடத்தில் இருக்கிற பெனலியும் என்கின்ற மிகவும் வெயில் நிறைந்த ஒரு கடற்கரை கிராமத்திலே பிறந்தவர். இவரது பெற்றோர் கிறிஸ்டோவா மற்றும் மரியா ஆவார்கள். அவர்கள் மிகவும் பக்தி மிகுந்தவர்கள். ஜோசப் மற்றும் அவரது 5 உடன்பிறப்புகளும் கடவுளை நேசிக்கவும் எல்லோரிடமும் மிகவும் அன்பாக இருக்கவும் இந்த பெற்றோர் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சிறு வயதிலிருந்தே ஜோசப் மிகவும் திறமையான ஒரு மாணவராக இருந்தார். அவர் கற்றுக்கொள்வதை மிகவும் விரும்பினார் மற்றும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆவலாக இருந்தார். கடவுள் மீது அவருக்கு இருந்த பக்தியால் அவர் இளைஞனாக இருந்த பொழுதே தான் சேவை செய்ய வேண்டும் என்று, குறிப்பாக ஏழை மக்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதனால் அவர் கால்நடையாகவே நடந்து ஏழைகளை தேடிச் செல்வார். விதமாக ஜோசப் வளர்ந்ததும் ஒரு குருவானவராக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார். ஆகவே 1676 அவர் குருமடத்திலே சேர்ந்து அவர் ஒரு குருவாக குருப்பட்டம் பெற்றார். அவர் ஒரு சாதாரண குருவாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. மாறாக கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்ள தூர நாடுகளுக்கு ஒரு திருத்தூதராக, ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான அழைப்பை அவர் தொடக்கத்தில் இருந்தே உணர்ந்திருந்தார். இதற்காக கோவாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற குருக்களை கொண்டு ஒரு அமைப்பை அவர் தொடங்கினார். புனித பிலிப் நேரி அமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை, ஒரட்டரி ஆஃப் செயின்ட் பிலிப் நேரி என்கின்ற அந்த அமைப்பை தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் தான் இலங்கை தீவு மிகவும் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருந்தது. சிலோன் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை தீவு நாட்டிலே கத்தோலிக்கர்கள் மிகவும் சொல்லொன்னா துயரத்தை அடைந்து கொண்டிருந்தார்கள். போர்த்துகீசர் காலத்திலே விசுவாசை தழுவி கொண்ட கத்தோலிக்கர் டச்சுக்காரருடைய காலத்திலே கத்தோலிக்க விசுவாசத்தை பின்பற்ற முடியாதவாறு ஏறத்தாழ 31 ஆண்டுகள் அங்கிருந்த குருக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு ஆலயங்கள் மூடப்பட்டு கத்தோலிக்கர்களாக இருப்பது சட்ட விரோதமான குற்றமாக இந்த டச்சுக்காரர்கள் ஆக்கியிருந்தார்கள். ஆகவே தேவாலயங்கள் மூடப்பட்டிருந்தன. குருக்கள் இல்லாத நிலையில கத்தோலிக்க மக்கள் தங்களுடைய விசுவாசத்தின் பிடியை இழந்து கொண்டிருந்தார்கள். அவை மக்கள் ரகசியமாகவே தங்களுடைய விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு செல்ல வேண்டும், இலங்கை தீவை அடைய வேண்டும் என்று சொல்லி ஜோசப் பாஸ் இலங்கையை பற்றி பல விடயங்களை அறிந்து கொண்டிருந்தார். இலங்கைக்கு வருவது என்பது மிக மிக பயங்கரமான ஒரு தன்னுடைய உயிரை இழக்கின்ற அளவிற்கு மிகவும் பயங்கரமான ஒரு பயணம். அவர் இந்தியாவின் தமிழ்நாடு கடற்கரைக்கு வந்து அங்கு இருந்த காலத்தில் தமிழ் மொழியை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க தொடங்குகிறார். 1687 ஜோசப்
ஒரு துணிவான முடிவை எடுத்து அவர் ஒரு ஏழை யாசகரை போல, ஒரு பிச்சைக்காரரை போல வேடமடைந்து ரகசியமாக அங்கிருந்து ஒரு படகில் அவர் பயணம் மேற்கொள்கிறார். திருப்பலி நிறைவேற்றுவதற்கு, அருள் சாதனங்கள் நிறைவேற்றுவதற்கு என்று சொல்லி வேண்டிய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு, மிகவும் எளிமையான ஆடைக்குள் அதை மறைத்து வைத்துக்கொண்டு அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பயணம் மிக மிக கடினமான ஒரு பயணம். ஒரு பெரிய புயல் அவர் வந்த அந்த படகை அவர் தாக்க, இறுதியில் அவரும் அவருடைய உதவியாளனாக வந்த ஜான் என்கின்ற அவருடைய உதவியாளரும் மிகவும் பாதிக்கப்பட்டு பல நாட்களாக கடல்ல தத்தளித்து குற்றுயிரான நிலையில மன்னார் கரையை அவர்கள் அடைகிறார்கள். மன்னார் கரையில் அடைந்தவுடன் பெரும் காய்ச்சல், இவர்கள் உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில இவர் வெறுமனே தெய்வாதீனமாக வரும் கஞ்சியை மட்டும் குடித்து மீண்டும் அவர் பலமடைகிறார். இந்த வேளையில அவர் தெம்பு அடைந்த பிறகு அவர் பகல் வேளையில ஒரு தொழிலாளியாக அவர் மாறு வேடத்தில் அவர் வேலை செய்வார், ஒரு கூலி தொழிலாளியாக. இரவு வேளையில ரகசியமாக கத்தோலிக்க குடும்பங்களை சந்திப்பார். ஒவ்வொருவராக வீடுகளுக்கு சென்று சில வேளைகள் அவர் பிச்சை எடுப்பார். அந்த வேளையில் அவர் தேடி தேடி பார்ப்பார், எங்கேயாவது கத்தோலிக்க அடையாளங்கள், கிறிஸ்தவ அடையாளங்கள் எங்காவது இருக்கிறதா என்று சொல்லி அவர்களோடு பேச்சு கொடுத்து, அவர்கள் அங்கு கத்தோலிக்க விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், கத்தோலிக்க விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்தாலே அவர்களை கொல்லுவதற்கு, தண்டிப்பதற்கு ஆன சட்டம் அங்கு இருந்தது. ஆகவே தடை செய்யப்பட்ட மதமாக இருந்த, ஆனால் அங்கு இருந்த அந்த விசுவாசிகளை, மறைந்து இருந்த அந்த விசுவாசிகளை தேடி ரகசியமாக கண்டுபிடித்து, அந்த குடும்பங்களை கண்டுபிடித்து, இந்த டச்சுக்காரர்களிடம் பிடிபடாமல் அவர் இந்த இரவு வேளைகளில் ஒன்றாக சென்று அவர்களுக்கு திருப்பலியை, இங்கு ஒரு குருவானவர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி, டச்சு வீரரிடமிருந்து பிடிபடாமல் தெய்வாதீன முறையில் அவர் ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர் ஒரு ரகசியமான முறையில் அவர் அந்த இடங்களில் கத்தோலிக்க விசுவாசத்தை மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் சென்று சில்லாலை என்கின்ற ஊரில் பல காலம் அங்கு அங்கே பணியாற்றி, இப்படியாக அவர் புத்தளம் இப்படியாக பல இடங்களுக்கு கால்நடையாகவே அவர் பயணிப்பார். கால்நடையாகவே அவருடைய கால்கள் இலங்கையில் பல இடங்களில் பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு வேளையில் சொல்லுவார்கள், டச்சு வீரர்கள் வருவதற்கு, இந்த இடத்துல திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் யோசேபாஸ் அங்கிருந்து சென்று விடுவார். மக்கள் அங்கிருந்து விலகி விடுவார்கள். இப்படியான அற்புதங்கள் பலவற்றை அனுபவித்து அவர் கண்டி ராஜ்யத்தை அடைகிறார். யோசேபாஸ் கண்டி ராஜ்யம் என்கின்றது அந்த காலத்தில் ஒரு சுதந்திரமான ஒரு ராஜ்யமாக இருந்தது. கண்டி ராஜ்யம் அந்த வேளையில் இன்னும் டச்சுக்காரருடைய ஆதிக்கத்துக்குள் செல்லாமல் சுதந்திர ராஜ்யமாக இருந்தது. அங்கு சென்றார். ஆனால் அந்த வேளையில் அங்கு இருந்த மன்னன், 2ஆம் விமலதர்ம சூரிய என்று சொல்லுகிற அந்த மன்னன், இவர் ஒரு போர்த்துகீஸ் உளவாளி என்று சொல்லி கருதி சந்தேகப்பட்டு இவரை சிறையில் அடைக்கிறார். ஆனால் சிறையில் இருந்த வேளையிலும் அவர் அங்கிருந்து சிங்கள மொழியை அவர் கற்றுத் தேர்கிறார். இந்த தன் மக்களோடு உரையாட வேண்டும் என்பதற்காக சிங்கள மொழியை கற்றுத் தேர்கிறார், தமிழ் மொழியை கற்றிருந்தார். விதமான காலத்தில் தான் இந்த அரசன் உணர்ந்து கொள்கிறான். இவனை அவதானித்து உணர்ந்து கொள்கிறான். இவர் ஒரு உளவாளி அல்ல, மாறாக ஒரு நல்ல ஒரு குருவானவர் என்று சொல்லி. ஆகவே அரசன் அவரை விடுவிக்கிறார். இப்படி இருந்த தருணத்தில் ஒரு நாள், ஒரு காலத்தில் கண்டியில் பெரும் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. அந்த வறட்சி
பல மாதங்களாகியும் மழை இல்லாத நிலையில மக்கள் மிகவும் வறண்ட சூழ்நிலையில இருந்த வேளையில பல மதத்தவர்கள், அங்கு இருந்த மதத்தவர்கள், பௌத்த இந்து மத குருக்கள் வந்து தங்களுடைய சடங்குகளை நடத்தி மழை வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார். ஆனால் மழை வரவில்லை. மன்னருக்கு ஒரு யோசனை. இந்த புனிதமான இந்த குரு அவரை அழைத்து, யோசேப்பாஸை அழைத்து, உன்னுடைய கடவுள் சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவர் சக்தி வாய்ந்தவர் என்றால் நீங்கள் மலைக்காக மன்றாடி கண்டி ராஜ்யத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு சவாலாக விடுகிறார். யோசேப்பாஸ் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த பெரிய ஒரு நிகழ்வு. யோசேப்பாஸ் அரண்மனைக்கு முன்னால் இருக்கிற ஒரு மைதானத்தில் ஒரு எளிய ஒரு பீடத்தை அமைத்து அந்த பீடத்தில் ஒரு திருச்சிலுவையை வைத்து முழந்தால் படியிட்டு அவர் செபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு அற்புதம்! அந்த இடத்துல கார் முகில்கள் சூழ்ந்து பெரிய அற்புதமாக பெரிய மழை பெய்கிறது. அவர்கள் எதிர்பாராத அவ்வளவுக்கு அவ்வளவு மழை பெய்கிறது. ஆனால் இதில் ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், யோசேப்பாஸ் இருந்து முழந்தால் படியிட்டு இருந்து செபித்த அந்த இடமும் பீடமும் மட்டும் நினையாமல் இருக்கிறது. இந்த அற்புதத்தை கண்ட மன்னன் அவருக்கு, யோசேப்பாஸுக்கு தன்னுடைய இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க விசுவாசத்தை போதிப்பதற்கு, தன்னுடைய ராஜ்யத்தில் சென்று போதிப்பதற்கான அந்த முழு சுதந்திரத்தையும் அளிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரியாக பணியாற்றி கொண்டிருந்த வேளையில் யோசேப்பாஸ் கண்டியில் இருந்து, கண்டி ராஜ்யத்தில் மட்டும் இருக்கவில்லை, டச்சுக்காரருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் சென்று வருவார். கால்நடையாகவே செல்லுவார். கூடுதலாக இரவு வேளையில் பல்வேறு விதமான கொடிய காட்டு விலங்குகள் நிறைந்த இடங்களுக்குள்ளால காடுகளுக்கூடாக ஒற்றையடி பாதையில் இரவு வேளையில் அவர் நடப்பார். அவசர காரணமாக சில வேளைகளில் புத்தளத்துக்கு செல்வார், மன்னாருக்கு செல்வார், இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு செல்வார். விதமாக பல பகுதிகளுக்கு கால்நடையாகவே சென்று கிறிஸ்தவ மக்களை, கத்தோலிக்க மக்களை வேண்டிய அருள் சாதனைகளை வழங்கி ஒரே ஒரு குருவாக இந்த இலங்கை தீவு முழுவதையும் அவர் கத்தோலிக்க விசுவாசத்தை காப்பாற்றி வளர்த்தவர். அவர் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு பெரிய ஒரு விடயம் நடக்கிறது. கண்டி ராஜ்யத்தில் பெரியம்மை என்று சொல்லக்கூடிய இந்த தொற்று நோய் பரவி அரசன் உட்பட அனைவரும் இந்த ராஜ்யத்தை கைவிட்டு பயந்து ஓடுகிறார்கள். இந்த காலத்தில் யோசேப்பாஸோடு சேர்ந்து இன்னும் இவருடைய சபையை சேர்ந்த ஒரு சில குருக்கள் இவரோடு இணைந்திருக்கிறார்கள், சக குருக்களோடு சேர்ந்து. ஆனால் யோசேப்பாஸ் மட்டும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வீடு வீடாக சென்று வீதிகளில் இறந்து போயிருந்தவர்கள், இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு உள்ளூர் மக்களையும் அவர் கண்டு தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து அவர்கள் பணியாற்றுகின்றார்கள், மருந்து இடுகிறார்கள். தங்களுக்கு இந்த நோய் தொற்றக்கூடும், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு பணியாற்றுகின்றார்கள். இறந்த உடல்களை அடக்கம் செய்கிறார்கள். கண்டி நகரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மன்றாடுகின்றார்கள். பாந்தவர்களே, தெய்வாதீன வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் கண்டி ராஜ்யம் காப்பாற்றப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் என்று சொன்னால், அங்கிருந்த மக்கள் அவரை சம்மனசு சுவாமி என்று சொல்லி அழைக்கிற அளவிற்கு மிக மிக புனிதராக, ஒரு அற்புதமான தூய்மையான ஒரு குருவானவர் என்று சொல்லி அழைக்கும் அளவிற்கு, செல்லமாக அழைக்கிற அளவிற்கு எங்களுடைய சம்மனசு சுவாமி என்று சொல்லி யோசேப்பாஸை அழைத்தார். மகர்களே, 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இலங்கையில் அயராது உழைத்து 1711ஆம் ஆண்டு கண்டியில் அவர் இறக்கிறார். ஜனவரி மாதம் 1995 21ஆம் தேதி கொழும்புல திருத்தந்தை 2ஆம் மருளப்பர் சின்னப்பர் அவர்கள் அவரை அருளாளர் பட்டம் அளித்து உயர்த்துகின்றார். அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவரை இலங்கையின் முதல் புனிதராக
இலங்கை நாட்டின் அப்போஸ்தலராக ஒரு பவுலை போல 12 அப்போஸ்தலர்களைப் போல ஜோசேப்பாசும் இலங்கையை தேடி சென்று நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்தவ மதத்தை காப்பாற்றிய அருளாளர், அற்புதமானவர், திருத்தொண்டர், திரு தூதர் என்று சொல்லி அவரை உயர்த்துகிறார். அவருடைய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஜோசேப்பாசுடைய வாழ்வு நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், பாந்தவர்களே, இறைவன் மீது அளவில்லாத பிரியத்துடன், இறை மக்கள் மீது அளவில்லாத பற்றுடன் தைரியமாக சென்று பணியாற்றுவர். இந்த புனிதருடைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.